ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதும் 5 பட்டை 5 லவங்கம் எடுத்துருக்கேங்க. அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடலாங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு சுத்தமாக வச்சுருக்கேங்க. நம்ம க்ளீனாக வச்சுருக்கிற இந்த சிக்கன் எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குழம்பு கரண்டியில் 1/4 கரண்டினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்க, இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாங்க. நான் 4 தக்காளி, 2 வெங்காயம், தேங்காய் எடுத்துருக்கேங்க. 3 பீஸ் தேங்காய். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. கிரைண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. அதனால தான் தேங்காய் சேர்க்கறது. தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் சேர்க்க வேண்டாங்க. அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாங்க. கறியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறாங்க. நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் விடலாங்க. உங்களுக்கு 4 விசில் முடிஞ்சாச்சு. பாருங்க, ஓப்பன் பண்ணும்போது குழம்பு வாசனை சூப்பராக இருக்கு. பாருங்க, உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி அதில் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட போகிறேன்னா பாருங்க, குழம்பு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.